ஒட்டு மொத்தமா எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. இந்த புறக்கணிப்பின் மூலமாக அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் அவர்கள் ஏதோ ஒன்று சொல்ல விரும்பல, மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார்கள். அது எடுபடுமா? ஆமாங்க, நீங்க எதிர்கட்சிகள் மட்டும் தேர்தலை புறக்கணிக்கலங்க, ஆளுங்கட்சியும் தேர்தலை புறக்கணிக்குது. அப்படியா? ஆமா. ஏன்? ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஆளுங்கட்சி நடத்திருக்கலாம்ல. ஓகே, புரியுது. டிஎம்கே நடத்திருக்கலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி மாவட்ட வாரியான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இதுக்கும் போனோம். அது அரௌண்டு 30 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தணும். அது நடத்தாம அதிகாரிகளை போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பேசும்போது சொன்னீங்களே தேர்தலில் நம்பிக்கை இல்லைன்னா, அப்போ ஆளுங்கட்சிக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் அவங்க மட்டும்? அதுவும் 10 மாசம் தானே. ஆனா அதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு உரிமை இருக்கு. அந்த பதவி காலம் என்பது அதிகம் ஊரக உள்ளாட்சி தேர்தலில். அப்போ ஆளுங்கட்சி ஜெயிக்குன்ற நம்பிக்கை இப்ப ஆளுங்கட்சிக்கு இல்லையா? ஓகே. ஏன் ஆளுங்கட்சி புறக்கணிச்சது? சரி, இதை எதிர்கட்சி புறக்கணிச்சதை எதிர்கட்சிக்கு நாம ஜெயிப்போன்ற நம்பிக்கை இல்லையா? அவங்களுக்கு இல்லையா? அப்போ அண்ணாமலையும் அதிமுகவும் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்களே. அண்ணாமலை போன தடவை வாங்கின பார்லிமெண்ட்ல வாங்கின ஓட்டு 7% சம்திங் தான் அந்த இதுல டோட்டல் ஓட்டில். அந்த 7% இப்ப திரும்பி வாங்கினா கூட டெபாசிட் வாங்க முடியாது. ஓகே. அப்போ டெபாசிட் இழந்தது பாஜகன்னு வருமே, அதுக்காக புறக்கணிக்கிறாங்களா? ஓகே. திமுகவுக்கு எதிரான ஃபைட்ல பெருசா நின்று டெபாசிட் இழந்தது அப்படின்றதுனால புறக்கணிக்கிறாங்களா? இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அண்ணாமலையும் மித்துனும் பேசிக்கிறாங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டேன் விட்டுருங்கன்னு அண்ணாமலை கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் போதே இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க தானே இருந்தாங்க. இவங்க எப்படி இதை புறக்கணிக்கிறாங்க? சரி, அதை விடுங்க. ஓபிஎஸ் போன தடவை வேட்பாளர் போட்டார, இந்த முறை ஏன் ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணல? ஓபிஎஸும் புறக்கணிக்கிறாரா? ஓபிஎஸ்க்கு போன தடவையாச்சும் வாய்ப்பு இருந்தது, இப்பதான் ஒரு வேட்டி கூட கட்டக்கூடாதுன்ட்டாங்களே. வேட்டி கூட கட்டக்கூடாதுங்க. ஓபிஎஸ் அணிக்காக ஒரு வேட்பாளர் போடலாம்ல சார். அப்போ அவரு போட்டாரு சார், ஒருங்கிணைப்பாளரா அப்போ இருந்தாரு, அதனால அறிவிச்சார்ல சார். ஒருங்கிணைப்பாளரா அவர் பாராளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலுக்கு அவர் அறிவிச்சாரு. பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஒழுங்கா அறிவிச்சிருந்தாருன்னா ஒருங்கிணைப்பாளரா இணை ஒருங்கிணைப்பாளரான்ற சண்டை ஃபர்தரா வந்திருக்கும். ஆனா இடைத்தேர்தலுக்கு அறிவிச்சு அவர் வாபஸ் வாங்கினார் போன தடவை. இந்த முறை ஏன் ஒரு இடைத்தேர்தலுக்கு அவர் என்ன ஆனார்? அது இல்லாம நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிர்த்து பேசிட்டார் சீமான், கேவலமா பேசிட்டார். அவர் பேசினது பச்சை பொய். நான் அது எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். ஆனா அவரோட பொய்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா இந்த முறை பிஜேபி? அவரோட பொய்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அவர் பொய் சொல்லிட்டு இப்ப அவர் ஃபேஸ் பண்ண போற தேர்தல் ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்கு முழுக்க முழுக்க பெரியார் வாழ்ந்த மண்ணு. ஓகே. அவர் நகரசபை தலைவராக இருந்தாரு, போனாரு, வந்தாரு. எல்லாருமே எல்லா போக்குவரத்துமே ஈரோடு கிழக்குல தான் நடந்திருக்கு. அவரோட குடும்பமும் அங்கதான் இருக்கு. இப்போ சீமான் மக்களை சந்திக்க போறாரு. பெரியார அசிங்கமா பேசிட்டு பெரியார் மண்ணுல சீமான் சந்திக்க போறாரு. அதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து விட்டு கொடுக்குறாங்களா? இந்த தேர்தலோட குணாம்சம் எப்படி மாறி? புரியுது. விட்டு கொடுக்குறாங்க. இன்டைரக்டா சீமான சப்போர்ட் பண்ண போறாங்களாங்கிற கேள்வியும் இருக்குதுல. இருக்கு. சீமான் போறாரு, அது பாஜக சொல்லிதான் அவர் பேசுறாரு. பாஜகவோட சித்தாந்தம் தான், ஏற்கனவே பல முறை பேசிக்கிட்டே இருந்த சித்தாந்தம் தான். அது நாங்கெல்லாம் பேசி பேசி சலித்து போன விஷயம்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க சித்தாந்தம் தான். பெரியார் அக்கா தங்கச்சி அம்மா கூட எல்லாம் உறவு வச்சுக்கலான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொய் ஏற்கனவே பாஜக சொல்லியிருக்கக்கூடிய பொய் தான், ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கக்கூடிய பொய் தான். இன்னைக்கு அந்த பொய்யோட அவன் ஈரோடு கிழக்குல இறங்குறான். அப்போ அவன் பொய்யை விற்கிறதுக்கு இவங்க எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்களா? அதிமுக, ஓகே, பாஜக எல்லாரும் பின்னாடி நிக்கிறாங்களா? இப்ப சீமானே நேரடியா போட்டி போட போறாராம் ஈரோடு கிழக்குல. ஓகே. வேட்பாளர் சீமான். ஓகே. அப்போ வேட்பாளர் சீமான் வர்சஸ் திமுக என்ன எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா சார்,
போன தேர்தலில் ஒரு 500லேருந்து 1000 1500 வரைக்கும் கொடுத்தாங்க ஓட்டுக்கு. இப்போ வந்து அப்படியே சுருங்கி போய் 250 300 ரூபாய்க்கு வந்துச்சா ரேட்டு. சரி சரி நாம பேசுவோம்.